நாம் எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி இந்த திருமண நிச்சய ஆராதனுடைய முதல் பகுதியிலே நம்ம எல்லாரும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளிலே இந்த ஆரம்ப ஜெபத்தை நடுவு குறிச்சி பகுதியில் ஊழியர் செய்கிற பாஸ்டர் ஏலின் தேவசபையின் போதகர் பாஸ்டர் துர்ராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென், ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளைக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளுடைய திருமண நிச்சயதார்த்த விழாவுக்கு கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த திருமண நிச்சயதார்த்த இந்த விழாவை எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் வந்து எங்களோடு இருந்து இந்த விழாவை ஆசீர்வதித்து தரும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஜெபங்களும் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது, நல்ல கைகளை தட்டி, குறைகள் என்பது ஏது? நல்ல சத்தத்தை உயர்த்தி, இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே, சத்தத்தை நல்ல உயர்த்தி, எங்கும் ஒளி ஆகா, எங்கும் ஒளி ஆகா, எங்கெங்கும் ஒளி அல்லவா? எங்கும் ஒளி ஆகா, எங்கும் ஒளி ஆகா, எங்கெங்கும் ஒளி அல்லவா? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சத்தத்தை நல்ல உயர்த்தி, என் போது என் வாழ்விலே குறை விட்டார் கொடுத்த இந்த பொருட்களுக்காக ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கோயில் பிச்சை அவர்கள். ஆமென், ஆமென். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல நிச்சயதார்த்த ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மணமகன் வீட்டார் கொண்டு வந்து கொடுத்தான பரிசு பொருள்களுக்காக எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய அநாதி கிருபையின்படி நீர் முன்குறித்து ஆண்டவர் இந்த காரியங்களை ஆண்டவரே நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கிற உடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கிற ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த வசனத்தை யார் எடுத்து தொடர்ந்து மணமகன் கொடுத்த இந்த வஸ்திரத்தை மணமகள் உடுத்தி அவர்கள் அமர்வு வரைக்கும் தொடர்ந்து நம்ம கர்த்தரை பாடி மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்தி தேவனை துதித்து பாடுவோம். நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற
தச்சனூரிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் சாது சுந்தர் சிங் அவர்கள் சில பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்துவார்கள். ஆம்பேன் 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 ஆம்பேன். தேவன் இந்த மங்களகரமான காரியத்தை அவர் மங்களகரமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை வாழ்த்தி பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சுநாதனுக்கு ஜெயமங்களம், மதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், மதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேரு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேரு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், மதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சருமேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு ஈசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு. ஓதுமனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, ஓதுமனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், மதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். அபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். ஆனாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணானல் நேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, காணானல் நேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு. ஓனாசகாயனுக்கு உருபெத்தலேயனுக்கு, ஓனாசகாயனுக்கு உருபெத்தலேயனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், மதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். 10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். நித்திய விஸ்தாரனுக்கு சர்வதிகாரனுக்கு, நித்திய விஸ்தாரனுக்கு சர்வதிகாரனுக்கு. பக்தர் உபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பக்தர் உபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், மதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், மதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு. நேரேரு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேரு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், மதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பல்லவி பாட போகிறோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார்.
ஏ மைனர். இந்த நிச்சயத்தில் இணைக்கப்பட போகிற அருமையான நிச்சய ஆராதனைக்கு வந்திருக்கிற சாம் மகிமைதாஸ் ஆமீன் ஜாய் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னம் வாழ்க்கை முழுவதும் முன்னே போகும்படியா இந்த பல்லவியை உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் பாட விரும்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏதி நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏதி நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம்.
வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆமென். நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை ஆமென். குடும்ப வாழ்க்கையில் உண்மையிலே ஆண்டவர் வந்தா என்ன, குடும்ப வாழ்க்கையில் நிறைய கோணல் நிறைய இருக்காம, குடும்பம் ஆனாலே அது வரைக்கும் நேராக தான் போகும். குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது உண்மையிலே தம்பதிகளுடைய வாழ்க்கையில் அருமை சாம், மகிமை தாஸ், ஜாய்ஸ், மேரி ஆமென் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த கோணலையும் சரியாக்குற ஆண்டவர் முன்னே செல்லட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி வாழ்க்கையுடைய ஊழிய பாதைகளை கத்த சரியாக்கும்படியாய் இன்னொரு பல்லவி நாம் பாடி ஆண்டவரை மையப்படுத்த போகிறோம். உங்களை வாழ்த்திய ஒரு பாடலை பாடுகிறேன். 4 ஆமென் 2-4. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருப்பது விருதா. இந்த ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்தை தேவன் கட்டும்படியா இந்த பல்லவியை நான் உங்களை வாழ்த்தி நான் பாட விரும்புகிறேன். கட்டாராகில் கட்டுகிறவனின் பிரயாசம் விருதா, கட்டர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகராகில் காவலாளரின் பிரயாசம் விருதா, காவலாளரின் பிரயாசம் விருதா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனின் பிரயாசம் பிரயாசம். ஈசாக்கு கர்த்தர் அவனையும் ஆசீர்வதித்தார், ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனையும் ஆசீர்வதித்தார். நாமும் விதை விதைப்போம், கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நாமும் விதை விதைப்போம், கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனின் பிரயாசம் விருதாம், கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளரின் பிரயாசம் விருதாம், காவலாளரின் பிரயாசம் விருதாம். யாபேசு தேவனை கேட்டான், அவன் எல்லையை விசாலமாக்கினான். யாபேசு தேவனை கேட்டான், அவன் எல்லையை விசாலமாக்கினான். நாமும் தேவனை கேட்டிடுவோம், நம் எல்லையை பெரிதாக்குவார். நாமும் தேவனை கேட்டிடுவோம், நம் எல்லையை பெரிதாக்குவார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனின் பிரயாசம் விருதாம், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளரின் பிரயாசம் விருதாம், காவலாளரின் பிரயாசம் விருதாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனின் பிரயாசம் விருதாம். அன்னால் ஆலயத்தில் போய் ஜெபித்தாள்,
அவள் குடும்பத்தை பெருக செய்தார். அன்னாள் ஆலயத்தில் போய் ஜெபித்தாள், அவள் குடும்பத்தை பெருக செய்தார். நாமும் ஆலயத்தில் போய் ஜெபிப்போம், நம் குடும்பத்தை பெருக செய்வார். நாமும் ஆலயத்தில் போய் ஜெபிப்போம், நம் குடும்பத்தை பெருக செய்வார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனின் பிரயாசம் விருதாம். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளரின் பிரயாசம் விருதாம். காவலாளரின் பிரயாசம் விருதாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனின் பிரயாசம் விருதா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியில ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம். அவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில எந்த நிகழ்ச்சியும் அது ஃபெயிலா போயிடுமா? இந்த காலையில ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வரட்டும் அப்பா, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வரட்டும் கர்த்தாவே, ஆண்டவரே உம்மை பிரசன்னம் வரட்டும் ஆண்டவா. அப்பா எல்லாரும் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள், ஆமென். ஜி மேஜர் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஏ மேஜர். ஓ அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரளாய் பெய்யட்டுமே. சேர்ந்து சொல்லுவோம் ஒரு விசை கூட. அருள் ஏராளம், அருள் அவசியமே. இயேசுவே அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, அல்லேலூயா. 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 சொல்லுவோம். அல்லேலூயா. ஆராதிப்போம். அல்லேலூயா. 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 அப்பா உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. தேவ பிரசன்னம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இடைகட்டும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் அப்படி அமரவும். இப்பொழுது 2 வேத பகுதிகளை 2 தெய்வதாசர்கள் வாசிப்பார்கள். பாஸ்டர் சீனிவாஸ் அவர்கள் பணவிட சென்று ஆதியாகமம் 24:50 52 வாசிப்பார். அதை தொடர்ந்து பாஸ்டர் சுரேஷ் அவர்கள் கேட்டிசர்களில் 7 தேவ சபையின் போதகர் பாஸ்டர் சுரேஷ் அவர்கள் சங்கீதம் 45 வாசிப்பார்கள். ஆமென் ஆமென். அப்பொழுது லாபானும் பெத்துவேலுவும் பிரதித்துரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம்புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது மகனுக்கு உமது எஜமானனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போரும் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான்.
பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையில் எழுந்திருந்து அவன் தன் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிட விடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரன் அவள் தாயும் 10 நாளாகிலும் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன் கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றால். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரரையும் அவன் மனிதரையும் அனுப்பி வைத்து ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஆமேன். பாடம் முடிந்தது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 45. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி, எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமும் ஆகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இதயத்திற்குள் பாயும். ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணைந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்துகொள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகள் ஆகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆமென். வேத பகுதியை வாசித்த எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மாப்பிள்ளையினுடைய குடும்பத்தாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், பெண்ணுடைய குடும்பத்தாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். அருமையான மாப்பிள்ளையினுடைய சாம் மைவிதாசுடைய தகப்பனார் பாஸ்டர் எபனேசர் அவர்கள், என்னுடைய சகோதரியுடைய கணவர், தங்கச்சியுடைய கணவர், தங்கச்சி ஜெசி அவர்கள் ஊழியத்தில் இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அதுபோல் அருமையான பெண்ணை வீட்டை சேர்ந்த அருமையான பாப்பா ஜாய் குலினுடைய தகப்பனாரும் இங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். அருமையான பாஸ்டர் பான் விக்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
அவர்கள் சில நிமிஷங்கள் வரவேற்புரை வாழ்த்துவார்கள். ஆமென், ஆமென், ஆமென். Praise God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கும்படி உங்கள் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறேன். எல்லாம் தேவனுடைய சுத்த கிருபை. நான் வரவேற்க வேண்டிய நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் விட்டு போனாலும் மொத்தத்தில் நான் உங்களை வரவேற்கிறேன். விசேஷமாக அருமையான பாஸ்டர் ஏலிம் தேவ சபையில் ஊழியம் செய்கிற பாஸ்டர், அவருடைய குடும்பத்தார், அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் அவரோடு கூட சேர்ந்து வந்திருக்கிற அனைத்து பாஸ்டர், தேவ ஊழியக்காரர், தேவ மனுஷர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதே போல் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அருமையான என்னுடைய சித்தப்பா, அவங்க ரிட்டையர்டு ஆசிரியர், அதுபோல் முன்னால் ஊராட்சி மன்ற தலைவர், அது மட்டும் இல்லை சமுதாயத்தில் அவங்க ஒரு முக்கியமானவங்க. எல்லா நிகழ்ச்சியிலையும் நாங்கள் அவங்கள தலைமை தாங்கி எல்லா குடும்பத்திலையும் அவங்கள நாங்கள் கனப்படுத்துறது உண்டு. அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த தோத்திரம், இந்த ஊழியத்தின் பாதையில் நாங்கள் இன்றளவு நிற்பதற்கு எங்களுக்கு அருமையாக எங்களோடு கூட ஜெபம் செய்து எங்களுக்கு உதவி செய்த அருமையான பாஸ்டர் ஜேஆர்எஸ் ஸ்டீபன், லதா டீச்சர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த தகவலை எங்களுக்கு ஏற்பாடு பண்ண அருமையான, அது மட்டுமல்ல எங்களுடைய உறவினரும் அருமையான செல்வராஜ் பாண்டியன் பத்மா அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அண்ணாச்சி அவர்களுக்கு நாங்கள் குடும்பத்தின் சார்பாக இயேசுவின் நாமத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வந்திருக்கிற நிறைய பேர் உண்டு. ஆலங்குளத்திலிருந்து அருமையான பாலன், எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த தோத்திரம், இன்றைக்கு எங்களுடைய ஸ்தோத்திரம் மனைவி வீட்டார் சார்பாக வர வேண்டிய பாஸ்டர் தங்கப்பாண்டியன் அவர்கள் இங்கே வரவில்லை. இருந்தாலும் அவர்கள் சார்பாக அவருடைய குடும்பத்தார் எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். இங்கே வந்திருக்கிற நிறைய பேர் உண்டு. இப்போது நான் சொல்லிக்கிட்டு இருந்தால் நிறைய நேரம் ஆகும். ஆகவே வந்திருக்கிற அனைவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது பாஸ்டர் அந்தோணி தங்கப்பாண்டியன் ஐயா இன்றைக்கு வராதனால அவருடைய மகன் பாஸ்டர் இம்மானுவேல் முன்னால் வந்து ஒரு சிறிய ஜெபத்தை செய்வார். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நல்ல நாளுக்காய் எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நிகழ்ச்சியை நீ ஏற்பாடு செய்திருக்கிற கிருபைகளுக்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாம் உடைய சித்தத்தின்படி ஆண்டவரே இந்த காரியங்கள் நடந்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்களை ஆசீர்வதித்து வளமாய் ஒவ்வொரு காரியங்கள் நேர்த்தியாய் செம்மையாய் செய்ய நீ கிருபை பாட்ட முடியாது ஜெபிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மையப்பட்டு மேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபித்த கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த திருமண நிச்சய ஆராதனைக்கு முன்னால வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய மத்தியிலே நல்ல சமாரிய சபை தாலிபத்தில் ஊழியர் செய்கிற கனத்துக்குரிய பாஸ்டர் காமராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு 5 நிமிடம் வாழ்த்துறை வழங்குவார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சந்தர்ப்பத்தை அருளிய ஆண்டவராகிய இயேசுவுக்கும் நம்ம பாஸ்டர் அவர்களுக்கும் விசேஷமாய் நான் நேசிக்கிற எங்கள் நல்ல சமாரியனோடு அதிகமாய் உறவு வைத்திருக்கிற பாஸ்டர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் இந்த திருமணம் 2 பேருக்கு இடையே நடக்கிறது. ஒன்று சாம் மகிமை தாஸ். அப்போ இந்த சாம் எப்படி வந்தார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரிடத்தில் கேட்டு நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற ஒரு பெயர் சாம். அந்த கேட்டு பெற்றுக்கொண்ட உடனேயே அங்கே துக்கம் இல்லை. ஆமேன். அப்புறம் வீட்டுக்கு போறா, கஷ்டங்கள் மாறியது. கர்த்தரிடத்திலிருந்து அவள் பெற்றுக்கொண்டாள். ஆமேன். அதனால சாமுவேல், இந்த சாம கர்த்தர் இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியா மாத்திரம்தான் இருந்தாரு. இந்த சாமுவேலுக்கு பின்னாடி ஒன்று இருக்கிறது, மகிமை. அல்லேலூயா. அவன் ரொம்ப நமக்கு தேவை, மகிமை. அதனாலதான் இவர் மகிமையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். இந்த சபைக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் கூட ஒரு மகிமையாக இருக்கிறவர். மகிமை அப்படின்னு சொன்னா the presence of God, கர்த்தருடைய பிரசன்னம். இவர் எப்பொழுதுமே அந்த பிரசன்னத்திற்குள் இருக்கிறவர். மாத்திரமல்ல, இந்த
மகிமை தாஸ் எப்போதும் மகிமையில் இருப்பதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஒரு நல்ல ஒரு ஆராதனை வீரர். ஆமாம், இங்கே 2 ஆராதனை வீரர்கள் இருக்கிறாங்க. பாஸ்டர் சாது சுந்தர் சிங். நான் அவங்கள மாதிரி ஸ்கேல் ராகம்லாம் எங்களுக்கு வராது. ஆனால் எனக்கு யாருமே கீபோர்டு வாசிக்க முடியாது. அல்லேலூயா. என் ஸ்கேலு வேறு. ஆமென். அதெல்லாம் இசற்று அந்த லெவலில் போயிடும். ஆமென். எனிகோ, எப்போதும் ஸ்தோத்திர பலியிடுகிற சாம் மகிமை தாஸுக்கும் இங்கே ஜாய் மேரி. ஜாய் அப்படின்னாவே என்ன எல்லாத்துக்கும் தெரியும், சந்தோஷம். இங்கே மகிமை இருக்கிறது, இங்கே சந்தோஷம் இருக்கிறது. இப்போ மகிமையும் சந்தோஷமும் ஒன்று சேரப்போகிறது. இப்போ கைகளை தட்டணும் நம்ம. அல்லேலூயா. இப்போ நான் நினைக்கிற இந்த புதிய ஏற்பாட்டில் முதலாய் கிருபை என்ற வார்த்தை மேரிக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. உண்மைதானே? முதலாய் கிருபை பெற்றவளே வாழ்க. நாங்களும் மாப்பிள்ளை வீட்டில் தான் நான். எனவே நாங்கள் மகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஏன் கிருபை பெற்றவளை கர்த்தர் வாழ வச்சார் தெரியுமா? அவளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இங்கே மகிமை இருக்கிறது, அது மாத்திரமல்ல, துதி இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது. இப்போ உள்ள புதுசா கிருபையும் சந்தோஷமும் இப்போ உள்ளே நுழைகிறது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவள் இங்கே வருகிற போது, இப்போ 2 பேரும் இணையும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மகிமையை கண்டோம். இப்ப எந்த இடத்துல கிருபை இருக்கிறதோ, எந்த இடத்துல சந்தோஷம் இருக்கிறதோ, அந்த இடத்துல சத்தியம் இருக்கிறது. இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிற இடத்துல மகிமையை கண்டோம். மகிமை இருக்கிறது. இனி இவர்கள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரோடு இணைந்து இந்த கிருபையும் இந்த மகிமையும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழ்நாளெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மகிமையை கண்டோம். எந்நாளும் எவ்வேளையும் எப்பொழுதும் எல்லா நாளும் கர்த்தருடைய வருகை வரை கர்த்தருடைய மகிமையை இவர்கள் காணத்தக்கதாய் மகிமை எப்போதும் இவர்களுக்கு முன் செல்லட்டும். கர்த்தர் தாமே அப்படியே இவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வாழ்த்துறை குறித்த பாஸ்டர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது மாப்பிள்ளையினுடைய தகப்பனாக இருக்கிற அருமையான பாஸ்டர் எபனேசர் அவர்கள் முன்னால் வந்து சில வார்த்தைகளை நம்மத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தாளையத்திலிருந்து கடம்பூரிலிருந்தும் வந்திருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றி. நண்பர்கள், பழக்கப்பட்ட எங்களோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தில் உறுதுணையாக இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையாய் இந்த திருமண காரியத்திற்கு காரணமாக முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, 2வது இங்கே இருக்கிற செல்வராஜ் பாண்டியன் நினச்சிக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். எனக்கு இந்த ஊர் தெரியும், ஆனால் இங்கே வந்தது கிடையாது. ஆனாலும் அவர்கள் தான் எல்லா காரியத்தையும் அவர்கள் முன்னின்று பாஸ்டரோடு பேசி இந்த காரியத்தை ஒழுங்கு செய்தபடியானால் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிச்சயத்தை நடத்துவதற்கு சென்னை பட்டணத்திலிருந்து நேற்று ராத்திரி 9 மணிக்கு தான் பாஸ்டர் வண்டி ஏறினாங்க. ரொம்ப லேட்டு, 7 மணிக்கு ட்ரெயின் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் தாமதமானது. ஆனால் எங்களுடைய தலைமை போதுகிறவர்கள் மிகுந்த பிரயாசத்தோடு இந்த நிச்சயத்தை நடத்த சென்னை பட்டணத்திலிருந்து வந்திருக்கிற ஏலிம் தலைமை போதுகிற அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தை நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இங்கே வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய தாசர்களுக்கும் ஒவ்வொருவர் பெயர் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும், அதனால் மன்னித்து கொள்ளுங்கள். இங்கே வந்திருக்கிற எல்லா போதகர்களுக்கும் இயேசுவின் நாமத்தை நன்றி. இதை பொறுப்பேற்று நடத்துகிற பாஸ்டர் எபனேசர் அவர்கள் ஸ்தோத்திரம். சாமுடைய தாய் மாமா அவர்கள் தான் சாம் மகிமதாசனே பேர் வச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பேர் வச்சது மட்டுமில்லை, அவர்கள் இந்த நிச்சயத்தை பொறுப்பேற்று நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம்.
சாமுவேல்னு சொல்லி சாம்னு வச்சு மகிமை தாஸ் அவங்களுடைய தகப்பனார் பாஸ்டர் தாசியா அவர்கள் ஒரு பெரிய பரிசுத்தவான். அவருடைய பெயர்களையும் இணைத்து அவர்கள் சாமுக்கு வைத்தாப்பில். ஆனாலும் அவர்களும் இன்னொரு தாய்மாமா அங்கே இந்த இடத்துல இருக்கிறதான வள்ளியூர்லேருந்து கடந்ததுக்கு பாஸ்டர் ஸ்டீவன்சன் அவர்களுக்கும் பாஸ்டர் எபனிசர் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக எங்கே வந்திருக்கிற இரு வீட்டாருக்கும் தனித்தனியாக பேராய் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். இதுக்கு ஒத்துழைத்த எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சீக்கிரமாய் இந்த நிச்சயம் முடியும். ஆகையால் இருந்து எல்லா காரியத்திலையும் நீங்கள் தொடர்ந்து திருமண காரியத்துக்காக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக பிரயாசம் எடுத்த அருமையான பெண் தகப்பனார் பாஸ்டர் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து நம்முடைய கரங்களை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான மருமகன் சாம் மகிமதாசுடைய அந்த பேரை குறித்து சொல்லும்போது அந்த தாஸுங்கிற பெயர் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக மாப்பிள்ளை பாஸ்டர் சொன்னாங்க. அந்த தாஸ் யாருன்னா எங்களுடைய தகப்பனார் காலம் சென்ற பாஸ்டர் எம் தாசி அவர்கள் 1949 ரட்சிக்கப்பட்டாங்க. 1956 அவர்களுக்கு திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் 7 பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்தோம். அந்த 7 பிள்ளைகளுக்கும் 24 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் 17 பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது. இது 18வது திருமண நிச்சய ஆராதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு 7 கல்யாணம் இதோடு சேர்ந்து ஒரு 7 திருமணம் நடக்க இருக்கிறது. அதனால் ஒரு தாஸ் மூலமாக 7 பிள்ளைகள், அதுக்கப்புறம் 24 பிள்ளைகள். அதில் இன்றைக்கு 17 திருமணம் முடிஞ்சு 18வது திருமண நிச்சய ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். என்னுடைய குடும்பத்தினுடைய திருமணமாக இருக்கிறனால குடும்பத்தின் சார்பாக எல்லா திருமணங்களிலும் திருமண நிச்சய ஆராதனையிலும் அருமையான பாஸ்டர் ஸ்டீபன்ஸ் அவர்கள் எங்களுடைய தகப்பனார் சார்பாக எங்கள் சார்பாக சில வார்த்தைகளை தேவனுடைய செய்தியாக கொடுப்பாங்க. இன்றைக்கும் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவருடைய அன்போடு வரவேற்க. ஏன்னா ஏன் பாஸ்டர் ஸ்டீபன்ஸ் சொல்கிறோம்னா எங்கள் அப்பாவை பார்க்கணும்னா அவங்கள பார்த்துடலாம். இவங்க இப்போ ஃபேன் ஷர்ட்டு கோட் போட்டிருக்கிறாங்க. எங்கள் தகப்பனார் வந்து வேஷ்டி ஜிப்பாக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க கருப்பாக இருக்கிற எங்கள் தகப்பனார் சிவப்பாக இருப்பாங்க. இதுதான் வித்தியாசம். நின்றுட்டாங்கன்னா ஒன்று போல தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சாயல் அப்படி. அதனால் எல்லா குடும்பத்தினுடைய நிகழ்ச்சியிலும் அவங்கள பாஸ்டர் தாசியாவுடைய இளைய குமாரன் அவருடைய சாயலாக இருக்கக்கூடிய பாஸ்டர் ஸ்டீபன்ஸ் அவர்கள் 10 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார்கள். ஆமென். அவருடைய அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற அருமையான மருமகனுக்கும் மகளுக்கும் இளைய கிறிஸ்துவின் தளபதியாக இருக்கிற பாஸ்டர் சாம் ஜெயபால் அவர்களுக்கும் பாஸ்டர் 2 எபனேசர் அவர்களுக்கும் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்க நம்முடைய ஆண்டவரை நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஓங்கி ஹல்லேலூயா நல்ல சத்தமா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஒரு கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை வீட்டுக்கு பெண்ணு வீட்டுக்கு ஒரு பேச்சு நடந்துச்சான். அப்போ மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பெண்ணு வீட்டில் கேட்டாங்களா, என்னெல்லாம் செய்வீங்கன்னு கேட்டாங்களா. 5 லட்சம் கொடுப்போம், 100 பவுன் போடுவோம், ஒரு கார் வாங்கி கொடுப்போம். அடுத்து பெண்ணு வீட்டில் இருந்து மாப்பிள்ளை வீட்டில் கேட்டாங்களா, மாப்பிள்ளை வீட்டில் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்களா. 100 பவுன்ல 1 பவுன் குறைஞ்சாலும் சண்டை போடுவோம்னு சொன்னாங்களாம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல குடும்பத்தை ஆண்டவர் இணைத்து வைத்திருக்கிறார். ஆமென். அதே போல ஒரு புருஷன் ரொம்ப சோர்ந்து போய் கவலையோடு உட்கார்ந்து இருந்தாராம். மனைவி ரொம்ப பிரச்சனை பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். ஒரு நண்பர் வந்து கேட்டாரா, என்ன பிரச்சனை கேட்டாராம். ஐயா, ஒன்று மனைவி தேவன் கொடுத்த வரமா இருக்கணும், இல்லாவிட்ட வீட்டுக்கு போனவ வராம இருக்கணும்னு சொன்னாராம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடங்களிலே பிரச்சனை. அருமையான 2 பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். வருகிற நாட்களுடைய சந்ததி மூலமாய் குடும்பத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். சொல்லுங்கள் அல்லேலூயா. முகவரியா சொல்ல விரும்புகிறேன். புருஷன் என்கிற வார்த்தைக்கு முதல் எழுத்து என்னது? பூ. இவங்கள சொல்லணும்,
முதல் எழுத்து என்ன பிரதர்? மனைவிங்கிற வார்த்தைக்கு முதல் எழுத்து மா. ஆனா பைபிள்ல சொல்லப்படுகிற எபேசியர்ல 4ஆம் அதிகாரத்தில் மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுபோல புருஷன் மனைவியை நேசிக்க வேண்டும். 2 பிரமாணத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு வித்தியாசமான வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். புருஷன் என்கிற அந்த பூ என்கிற வார்த்தைக்கு ஒரு 7 காரியத்தை சீக்கிரமாய் சொல்ற, வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. 1, பூ என்றால் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும். யாரை புரிந்து கொள்ளணும்? சில சொல்லுவாங்க 28 வருஷம் ஆச்சு பாஸ்டர், என் மனைவியை இன்னும் புரிய முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆவிக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் தந்திருக்கிற மனைவியை புரிந்து கொண்டு நடந்தால் அந்த குடும்பம் குட்டி பரலோகமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். 2வது வாசிக்கிறோம், மனைவிக்கு என்ன செய்யணுமா? புத்தி சொல்ல வேண்டும். அதுதான் போட்டு நீதிமொழி 14:1 புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார். அருமையான ஜாய், நல்ல புத்தி உள்ள ஸ்திரியாயிருந்து குடும்பத்தையும் ஊழியத்தை சபையை கட்டுவதற்கு நல்ல ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். கை கொண்டு வந்த கையை வைத்து சொல்லுங்க. 3வது நீதிமொழியில வாசிக்கிறோம், மனைவியை எந்த இடத்திலும் என்ன செய்யக்கூடாது? புறக்கணிக்க கூடாது. தந்த மனைவியை நேசிக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் மனைவியை புறக்கணிக்காமல் நேசிக்கிறவர்களை கர்த்தர் ஆபிரகாம் சாராளை போல, ஈசாக்கு ரெபெக்காளை போல, ரூத்து போவாசை போல ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த சந்ததி மூலமாய் தேவன் உயர்த்தப்பட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது மனைவியை மாசத்துக்கு ஒரு முறையாவது புகழ்ந்து பேசணும். எப்படி? மாசத்துக்கு சில வருஷத்துக்கு ஒரு முறை புகழ்ந்து பேச மாட்டாங்க. விளங்க மாட்ட உருப்படுவையா அப்படி சொல்லப்படாது. புகழ்ந்து பேசினால் அந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அல்லேலூயா, ஆமென். பேசுறது மைக் செட்டுக்கே பிடிக்கல. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? மனைவி என்ன செய்யணும்? புகழ்ந்து பேசணும். அது உப்பு குறையா இருந்தாலும் காரம் குறையா இருந்தாலும் உப்பு புகழ்ந்து பேசினா எல்லாவற்றையும் ஆண்டவர் சரிப்படுத்துவார். அல்லேலூயா. அதை நீதிமொழியில் வாசிக்கிற புருஷன் எளிமை என்ன சொல்வானா? ஸ்திரீகளுக்குள் அநேக பெண்கள் உண்டு, நீயோ அவர்களுக்கு மேற்பட்டவன். ஆவிக்கிற வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் ஆசீர்வாதங்களை பெறுவது மாத்திரமல்ல, புகழ்ந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அது தனி ஒரு ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு மைக் செட்கார் மேல அபிஷேகத்தை ஊற்றணும். ஆமென். ஜீசஸ். 5வது புருஷனானவன் புனிதர் இயேசுவுக்கு எல்லாவற்றிலும் நம்பர் 1. ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்தால் அந்த குடும்பத்தை ஆண்டவர் கட்டாயம் கனப்படுத்துவார். ஆமென். ஒரு கணக்கு கேட்கிற மாதிரி 0 0 0 0 எவ்வளவு? நம்பர் 1 போட்டா 10 100. அப்போ 2 பேருக்கு நம்பர் 1 யாரு? ஆண்டவர் முதலிடம் வைத்தால் 30 நூல் அறாதது போல ஆண்டவர் இந்த குடும்பத்தை கனப்படுத்தி அநேக சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இன்னொரு நண்பர் சொன்னார், புருஷனுடைய இருதயம் அங்க என்ன ஆர்ப்பாட்டம் நடக்கு? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கவனிங்கம்மா, புருஷனுடைய இருதயம் எப்படி தெரியுமா? அப்போலோ ஆஸ்பத்திரி மாதிரியா. மனைவி இருதயம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. அர்த்தம் புரியுதா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நடக்கிறதுலாம் தெரியும், அப்போலோ போல நடக்கிறதுலாம் தெரியாது. அல்லையில சொல்லுங்க. என்னாச்சு? அவரோட நிக்க ஜம்முன்னு பிரைஸ். ஆவிக்கிற வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நம்பர் 1 யாரு? ஆண்டவர். 7வது வாசிக்கிறோம், அருமையான புருஷன் என்கிற வார்த்தைக்கு புனிதமாய் சாட்சியாய் வாழக்கூடியவர்களுக்கு நல்ல குடும்பத்தை ஆண்டவர் தந்து எல்லாவற்றிலும் ஆண்டவர் கனப்படுத்துவார். ஆமென். ஒரு சமயத்தில் பணவடியில் ஊழியத்தை போயிருக்கும் போது இவ்வளவுதான் பாட்டு ஒர்ஷிப்பு. நான் முதல்ல நினைச்சேன் என்னத்தை பாட போறான்னு பார்த்தேன். பயங்கரமான பாட்டு ஒர்ஷிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும், வாய் திறந்து சொல்லுங்க, பலப்படுத்தவும் அவராலே முடியும். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்தி, அருமையான மகிமைதாசை கர்த்தர் ஆண்டவர் கனப்படுத்தி எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்து மா என்ற வார்த்தை, இத முக்கியம், உங்களுக்கு தான் மெயின்.
ஹெச்ஓடிய நீங்க தான். புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரியோ பிக்காசை கொண்டு ஜேசிப்பை கொண்டு இடித்து தள்ளுகிறாள். குடும்பத்தை கட்டுறது நீங்க தான். மா என்கிற வார்த்தைக்கு ஒன்று, மன்னிக்க பழக வேண்டும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் மன்னிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள மன்னிக்கிறது போல அநேக குடும்பத்தில் மன்னிக்காத சுபாவங்கள் வருகிற வரைக்கும் ஆசீர்வாதங்கள் இல்லை. மன்னிக்க பழகினால் அந்த குடும்பத்தை மன்னன் இயேசு எல்லாவற்றிலும் உயர்த்துவார். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒரு பட்டிமன்றம் போமா? ஆவிக்குரிய குடும்பத்தில் மன்னிப்பதற்கு முந்துவது ஆண்களா பெண்களா? ஆவிக்குரிய குடும்பத்தில் மன்னிக்க முதலாவது பழகுவது ஆண்களா பெண்களாமா? பெண்களா? ஆண்கள். நாங்க தான் உங்க கால் மாட்டில் விழ வேண்டியிருக்கு. எங்க வீட்டில் எப்படி பிரச்சனை இல்லை. அநேக சொல்லுவாங்க, பாஸ்டர் காலில் விழுந்த பாஸ்டர் மன்னிக்கவே மாட்டேங்க. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில மன்னிக்க பழகினால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை இப்போது நீங்கள் இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இரண்டாவது வாசிக்கிறோம், மதிக்க பழக வேண்டும். யாரை மதிக்கணும்? அடுத்த புருஷன் இல்ல, சொந்த புருஷனை மதிக்கணும். சாராள் எப்படி கூப்பிட்டான புருஷனை? ஆண்டவனே. இப்ப முதல்ல என்ன சொல்லுவாங்க? ஏங்க வாங்க. ரெண்டாவது வருஷம் வாரும் போருமாங்க. மூணாவது நீ வா வாங்க. நாலாவது பேரச்சல் ஜோசப் நல்லா இருக்கியா? புருஷன் மதிக்க பழகணும். திருமண நாள் முதல் கடைசி வரைக்கும் ஜீவனுக்கு மதிக்க பழகினால் அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். மூன்றாவது, எல்லா பழையவைகளை மறக்க பழகணும். ஏதாவது பிரச்சனை வந்து என்ன செய்யணும்? மறந்து நல்ல பேசி நீங்கள் ஐக்கியப்பட்டால் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் தலையிட்டு எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்து என்ன செய்யணும்? மனத்தாழ்மையா இருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் குடும்ப வாழ்க்கையில் இணையப்போர் அருமையான பிள்ளைகள் தாழ்மையா இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, யாக்கோபு 4:6, தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அநேக பெண்களை பார்த்திருக்கிற, கல்யாணத்துக்கு முன்னாடி அடக்க வடக்கமா இருந்தவங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அதுல கை வச்சு ஜோமன் பொல்லாதாவி இறங்கிட்டு சோதர. மன தாழ்மையா இருக்க வேண்டும். சோதரம் சோதரம். ஆவிக்கிற வாழ்க்கையில நாலாவது கவனிக்கிறோம். இங்க எல்லாரும் பாருங்கம்மா, மனத்தாழ்மையா இருக்கணும். பெண்களுக்கு முக்கியமான அழகு என்ன தெரியுமா? வெளிப்படையான அழகல்ல, தாழ்மையா இருந்தால் அந்த குடும்பத்தை ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். அஞ்சாவது வாசிக்கிறோம். அருமையான மரம் மண்பானைக்குள்ள பெரிய பெரிய கடியிருப்பு போட்டிருப்பாங்க. அந்த கடியை தாங்கணுமா? ஏன் தெரியுமா? வாழ்நாள் முழுதும் மனைவி கடியை தாங்கணும்னா எறும்பு கடியை தாங்கணும். கல்யாணம்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கலி சொல்லுங்க, ஆணம். துன்பம் ஆரம்பிக்கிற நாள் தான் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், கல்யாணத்தன்னைக்கு சொல்றேன். அவ ஆவிக்கிற வாழ்க்கையில துன்பமான இன்பமானாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆறாவது, மனைவியானவள் மனம் திறந்து பேச வேண்டும். சொல்லுங்க, ஓப்பன் ஹார்ட். அடுத்தவங்கிட்ட மனம் திறந்து பெண்கள் பேசுவாங்க. புருஷன்ட்ட வருஷத்துக்கு ஒரு முறை பேச மாட்டான். ஆனா மனம் திறந்து பேசினால் அந்த குடும்பத்துக்கு எப்போதும் ஆசீர்வாதங்கள் உண்டு. அடுத்து கவனிக்கிறோம். ஏழாவது, அருமையான மனைவியானவள் என்ன செய்யணும்? மண்டியிட்டு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். ரெபெக்காள் ஜோமன்னா, அன்னாள் ஜோமனினாள். ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா நீங்க ஜெபிக்கும் போது உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்தி வருகிற நாட்கள் நடக்கிற திருமணத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா.
முதலாவது சொல்றேன், புருஷங்கிற வார்த்தைக்கு புரிந்து கொள்ள வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும், புறக்கணிக்க கூடாது, புண்படுத்தக்கூடாது, புகழ்ந்து பேசணும், புனிதர் இயேசுவுக்கு முதலிடத்தை கொடுக்கணும், புனிதமாய் வாழணும். மனைவிங்கிற வார்த்தைக்கு மன்னித்து பழகணும், மதிக்க தெரியணும், மறக்க கற்றுக்கொள்ளணும், மனத்தாழ்மையா இருக்கணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும், மனம் திறந்து பேசணும், மண்டியிட்டு ஜெபிக்கணும். அருமையான சாமதாஸ் அவர்களையும் அருமையான மணமகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கைகளை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. கைகளை நீட்டுங்க. ஓ, இவர்கள் நேர கை நீட்டுங்க. அருமையான மைமதாசுக்கும் ஜாய் மகளுக்கும் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஓ சாராள், அதுபோல ஆபிரகாமை போல, ரூத்து போவாசை போல, ரெபெக்காள் ஈசாக்கை போல, ஆஸ்கிலா பிரிஸ்கிலாவை போல கர்த்தர் மாற்றும்படி எல்லாரும் வாயை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெளியே கேட்கிற மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது ஆவிக்குரிய பெந்தெகோஸ்தே நிச்சயார்த்தம். எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை ஆசீர்வதியும். எல்லாரும் கைகளை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. பாபா 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 சந்தரபல கபரபல பல 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 எபினேச நீர்தானையா இதுவரை உதவி நீரே, எபினேச நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. சத்தமாய் கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நீனை தீரையா. ரெண்டு பேரை ஆண்டவர் மறக்கல. நன்றி சொல்வேன், இவர்களை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இருவரை உணர்த்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். அருமையான மைமதாசுக்காய் ஜாய்மேற்காய் புருஷன் மனைவியாய் வாழக்கூடிய நாட்களில் நல்ல சுபாவங்களை கர்த்தர் கொடுத்து, ஆபிரகாம் சாராளை போல, ஈசாக்கு ரெபெக்காளை போல, ரூத்து போவாசை போல, ஆட்கிலா பிரிஸ்கிலாவை போல இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற எல்லா பங்கன் நம்முடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த அருமையான பாஸ்டர் ஸ்டீவன்ஸ் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் விசேஷித்த முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். மீதி உள்ள பகுதியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுக்கும்படி நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் சேர்மலையில் வந்திருக்கிறாங்க. ஒரு சிறிய ஜெபத்தை செய்வார்கள். ஆமென் ஆமென். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே, இந்த என்கேஜ்மெண்ட்டில் இம்மட்டும் நடத்தி வந்த எங்கள் அன்பின் ஆண்டவர், அவர் ஆரோன் குடும்பத்தை
ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதங்களிலே நீர் சொன்னது போல இந்த இரு ஆரோன் குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என் பரலோகத்தின் தேவன் அருமையான இந்த இணைக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஒரு 3 முறை அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல எல்லாரும் கொஞ்சம் நிசப்தமா அமைதியா இருந்து இந்த முக்கிய நிகழ்ச்சியில நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மையப்படுத்தும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மணமக்களுடைய திருமண நிச்சய ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். திருமண ஆராதனைக்கு அப்புறம் தான் இந்த நிச்சய ஆராதனை திருமண ஆராதனைக்கு முன்னால் உள்ள ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நடத்தும்படியாக ஏலிம் தேவ சபையினுடைய தலைமை போதகர் கனத்துக்குரிய பாஸ்டர் சாம் ஜெயபால் அவர்களுக்கு அடமொழி என்னன்னா தளபதி சாம் ஜெயபால் தான் அடமொழி. உண்மையாகவே அவர்களுடைய சபைக்கு ஒரு தளபதி, நம்ம அவருடைய ஸ்தாபனத்துக்கு ஒரு தளபதி. நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் தமிழ்நாட்டில் எல்லா சபைகளுக்கும் அவங்க ஒரு தளபதியாக இருக்கிறாங்க. ஒரு தளபதி என்று சொல்லக்கூடிய அடமொழி கூடிய நல்ல ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு பேச்சாளர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய புத்தகங்களை நான் படித்து சில இடங்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நல்ல பாயிண்ட்ஸாக சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப காலத்தில் அப்போஸ்தலருடைய எதிரொலிங்கிற பத்திரிகையில் அவருடைய எழுத்தை நான் பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கரெக்டாக எழுதுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான கர்த்தருடைய தாசர் நம்மத்தில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த குடும்பத்தார் சார்பாக, மாப்பிள்ளை வீட்டார் சார்பாக, வந்திருக்கிற ஒவ்வொரு சார்பாக அவளை நம்ம வரவேற்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். அவங்க தேவ செய்தி கொடுத்து இந்த ஆராதனையை நிறைவு செய்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏற்கனவே மணி 3:40 ஆயிடுச்சு. இதற்கிடையில் 2 செய்திகளை நாம் கேட்டுவிட்டோம். பாஸ்டர் ஜான் காமராஜ் அவர்கள் எழுந்து வரும்போதே நான் சொன்னேன், வாழ்த்துறை மட்டுமல்ல வாழ்த்தோடு செய்தியும் கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அவர்கள் வாழ்த்தையே செய்தியாக கொடுத்தார்கள். அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தையை பாஸ்டர் ஸ்டீஃபன்சன் அவர்கள் கொடுத்த போது இதற்கு பிறகு ஒன்றுமே அவசியமில்லை என்று ஆகிவிட்டது. ஆகவே உங்களை எல்லாம் நான் சோதிக்க மாட்டேன். செய்தி ஏற்கனவே முடிந்து விட்டது. 2 ஊழியர்களுடைய குடும்பம் இந்த நாளில் ஒன்றாக இணைந்து தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒப்பந்தத்துக்கு முன்பாக இவர்களை இந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் ஒருவருக்காக ஒருவர் நியமிக்கும்படி திட்டமிட்டு நம்ம எல்லாரையும் ஒன்று கூட்டி இருக்கிறார்கள். நானும் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு, செய்தி அல்ல, இவர்களை வாழ்த்தி சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு இந்த நிச்சயதார்த்த வைபவத்தை நடத்தி வைக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக இங்கே வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய ஊழியர்களுக்கும், முன்னாலே பல ஊழியர்கள் இருக்கிறார்கள், அதுபோல் உறவினர்கள், நண்பர்கள், சபை மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் உரித்தாக்குகிறேன். பெண் வீட்டார் மூவர் விருந்தாளி பக்கம் உள்ளவர்கள் என்று அப்படிதானே சொன்னீங்க. இந்த ஊர் அவங்க அந்த பக்கம் நிறைய உறவினர்கள் என்று சொன்னார்கள். இந்த பக்கத்தில் உள்ள மக்களை எல்லாம் சந்திப்பதற்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாம் மகிமைதாசை குறித்து நம் மத்தியில் அமர்ந்திருக்கிற இந்த நிச்சயதார்த்த வைபவத்தின் நாயகன் சாம் மகிமைதாசை குறித்து பாஸ்டர் ஜான் காமராஜ் அவர்கள் அவருடைய பெயரை சொல்லி அதிலிருந்து சில வார்த்தைகளை அவர்கள் விளக்கினார்கள். சாம் என்றால் சாமுவேல். சாமுவேலுக்குள்ளே 3 விதமான அபிஷேகம் இருந்தது. ஒன்று ஆளுகிற அபிஷேகம்,
நாட்டை அவர் நியாயம் விசாரித்தார், ஆண்டார். ஆளுகையின் அபிஷேகம். அடுத்தது ஆசாரிய அபிஷேகம். மூன்றாவது தீர்க்கதரிசியின் அபிஷேகம். இந்த 3 அபிஷேகமும் சாமுக்குள்ள உண்டு. சாமுவேல் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, சாமுவேல் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் என்று 1 சாமுவேல் 2:26 எழுதப்பட்டிருக்கிறது. சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடப்பது ரொம்ப சுலபம். ஆனால் பெரியவர்களாக வளர்ந்த பிறகும் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடப்பது என்பது தான் மிக முக்கியமான ஒன்று. சாமை பொறுத்தவரை கர்த்தருக்கும் பிரியமானவர், அவரோடு பழகுகிற எல்லா மனுஷர்களுக்கும் பிரியமானவர். குறிப்பாக அவர்களுடைய பெற்றோர் அவரை வளர்த்திருக்கிற வளர்ப்பை அவர் முகத்தை பார்த்தாலே நீங்கள்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. இன்றைக்கே ஒரு முகத்தில் பால் வடியுது. சாமுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் ஜாய்க்காக கர்த்தருக்கு துதிக்கிறோம். ஆண்டவுடைய ஊழியத்தில் இருக்கிற பாஸ்டர் பால் விக்டர், அவருடைய துணைவியார் இருவரும் அருமையான மகளை கர்த்தருக்குள்ளே வளர்த்து ஒரு நல்ல ஆவிக்குரிய மகனுக்கு நியமிக்க அவர்களும் ஜெபித்து திட்டமிட்டபடி இந்த நாளில் இவர்கள் இருவரையும் நமக்கு முன்பாக அமர்த்தி இருக்கிறார்கள். இரு வீட்டாரும் சேர்ந்து பேசி திட்டமிட்டு ஜெபித்து உறவினர்களோடு கலந்து எல்லோரும் ஒன்று கூடி தீர்மானித்து ஒருமனப்பட்டு நாம் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம். இவர்கள் இருவருடைய வாழ்க்கைக்காக கர்த்தரை துதிக்கிறோம். நிச்சயதார்த்த வைபவம் என்று சொல்லும்போது நாட்டில் எங்கே நிச்சயதார்த்தம் நடந்தாலும் நான் ஒரு சம்பவத்தை சொல்லாமல் விடுவதே கிடையாது. அந்த சம்பவத்தை, அந்த கதையை பாஸ்டர் ஸ்டீஃபன்சன் இன்றைக்கு இங்கே சொல்லிவிட்டார்கள். எனக்கு சொல்லுவதற்கு இடமில்லாதபடி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதாவது என்னுடைய நிச்சயத்தன்றைக்கு நிச்சயம் முடிந்து வீட்டுக்குள்ளே கூட்டி போய் உட்கார வைத்து டைனிங் ஹாலில் சாப்பாடு போட்டு சாப்பாட்டு டேபிளுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு என்னுடைய மாமனார் பாஸ்டர் மைக்கேல் சாமி எனக்கு சொன்ன கதை அது என்ன கதை என்றால், அந்த குறிப்பிட்ட நாட்டில் ஒரு பெரிய பிஸ்கட் டின் நிறைய கட்டரும்புகளை உள்ளே விட்டு திருமணத்திற்காக நிச்சயிக்கப்படுகிற மாப்பிள்ளையை கூட்டி வந்து முதலாவது கையை அந்த டின்னுக்குள்ளே விட சொல்லுவார்கள். டின்னுக்குள்ளே மாப்பிள்ளை விட்ட கையை பெண் வீட்டார் சொல்லுகிற வரை அவர் வெளியே எடுக்கக்கூடாது. அப்படி அவர் வெளியே எடுத்து விட்டால், கட்டெரும்பு கடி தாழாமல் அவர் கையை வெளியே எடுத்து விட்டால், இந்த கட்டெரும்பு கடியே நீ தாழவில்லையே, எங்கள் பெண் கடியை நீ எப்படி தாழப் போகிறாய், உனக்கு பெண் கிடையாது என்று சொல்லி அனுப்பிவிடுவார்கள் என்று நிச்சயத்தன்றைக்கு எங்கள் மாமனார் எனக்கு அதை சொன்னார். அந்த கதையை இன்றைக்கு பாஸ்டர் ஸ்டீஃபன்சன் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். அதை 2வது முறையும் நான் அவங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திட்டேன். ஆனாலும் இந்த பிள்ளைகள் 2 பேரும் அப்படி அல்ல, நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள். இவர்கள் இருவரும் வாழ்நாளெல்லாம் அன்போடு மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்வாராக. யாராலும் சொல்லலாம், ஆனால் நான் செய்தி கொடுக்க மாட்டேன்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒவ்வொருவருமே இங்கே செய்தி கொடுத்திருக்கிறார்கள். பாஸ்டர் சாது பாட்டு பாடும்போதே செய்தி கொடுத்தார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டூருடைய பிரயாசம் விருதான்ட்டு செய்தியை பாட்டா பாடிட்டார். முதல்ல கர்த்தர் வீட்டை கட்டணும். 2வது புத்தியுள்ள மனுஷன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான். கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டுகிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பானவன். 3வது புத்தியுள்ள மனுஷி தன் வீட்டை கட்டுகிறாள். ஆகவே கட்டுவதற்கான
காரியங்களெல்லாம் ஆண்டவரும் சாமும் ஜாயும் சேர்ந்து வரும் நாட்களில் செய்ய இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது சாமுடைய தகப்பனாரும் தாயாரும் இந்த பக்கத்தில் வந்து நிற்பார்கள். ஜாயுடைய தகப்பனாரும் தாயாரும் இந்த பக்கத்தில் வந்து நிற்பார்கள். பிரியமானவர்களே, இரு குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்படுவதை, இரு பிள்ளைகளுடைய இருதயங்கள் ஒருவருக்காக ஒருவர் இந்த நாளில் நிச்சயிக்கப்படுவதை காணவும் இவர்களை வாழ்த்தவும் நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த நிலையில் இந்த இரு பிள்ளைகளின் பெற்றோரிடத்தில் முதலாவது நாம் சம்மதம் பெற வேண்டியது அவசியம். பாஸ்டர் எபனேசர், சகோதரி ஜெசி எபனேசர், நீங்கள் இருவரும் உங்களுடைய புதல்வன் சாம் மகிமைதாஸுக்கு பாஸ்டர் பால் விக்டர், திருமதி பால் விக்டர் ஆகியோரின் புதல்வி ஜாயை திருமணத்திற்காக நிச்சயிக்க பூரண சம்மதமுடையவர்களாக இருக்கிறீர்களா? பாஸ்டர் பால் விக்டர், திருமதி பால் விக்டர், நீங்கள் இருவரும் பாஸ்டர் எபனேசர், சகோதரி ஜெசி எபனேசர் ஆகியோரின் புதல்வன் சாம் மகிமைதாஸை உங்களுடைய புதல்வி ஜாய்க்கு திருமணத்திற்காக நிச்சயிக்க பூரண சம்மதத்தை தெரிவிக்கிறீர்களா? கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, தாளையூத்தைச் சேர்ந்த பாஸ்டர் எபனேசர் அவர்களின் மகன் சாம் மகிமைதாஸுக்கும், கழுநீர்குளம் பாஸ்டர் பால் விக்டர் அவர்களின் மகள் செல்வி ஜாய்க்கும் திருமண நிச்சயதார்த்த வைபவத்தை நிறைவேற்றும்படி நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். திருமணம் என்பது வாழ்நாள் முழுமைக்கும் நீடித்திருக்கும் வாழ்க்கை ஒப்பந்தம். அதற்கு முன்பதாக அதை உறுதி செய்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்படுகிற வைபவம் தான் நிச்சயதார்த்த வைபவம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நிச்சயித்துக் கொள்வதற்கு வாக்குறுதி கொடுக்கும் புனிதமான செயல் இது. இந்த நிலையில் திருமணத்தில் இணைக்கப்பட ஆயத்தமாக்கப்படுகிற நிலையில் அதற்கு முன்பதாக சாம் மகிமைதாஸ், ஜாய் இருவரும் நம் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் பார்த்து இப்பொழுது நான் இவர்களுடைய சம்மதத்தை கேட்கிறேன். திருமணத்திற்கு முதல் படியாக இந்த நிச்சயதார்த்த வைபவம் அமைந்திருக்கிறது. சாம் மகிமைதாஸ் ஆகிய நீர், ஜாய் ஆகிய இவரை உம்முடைய திருமணத்திற்காக நிச்சயித்துக் கொள்வதற்கு பூரண சம்மதமுடையவராக இருக்கிறீரா? ஜாய், உன்னுடைய திருமணத்திற்காக உனக்கென்று நிச்சயித்துக் கொள்ள உன்னுடைய தகப்பனும் தாயும் இன்றைக்கு உன் முன்பாக நிறுத்தியிருக்கிற சாம் மகிமைதாஸை உனக்காக நிச்சயித்துக் கொள்வதற்கு நீ உன்னுடைய பூர்ண சம்மதத்தை தெரிவிக்கிறாயா? இப்பொழுது திருமணத்திற்காக நிச்சயிக்கப்படுவதற்கு இவர்கள் இருவரும் தங்களுடைய பூரண சம்மதத்தை நம் முன்பாக தெரிவித்திருக்கிறார்கள். தயவுகூர்ந்து
அவையோர் அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் இவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருவரும் முழங்காற்படியிடுங்கள். அப்படியே முழங்காற்படியிடுங்கள். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, அருளின் மாரியை தாரும் ஜீவத்தயாபரரே, அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீரழாய் பெய்யட்டுமே, அருள் ஏராளமாய் பெய்யும் மேக மந்தாரமுண்டா நீலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா, அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீரழாய் தீரட்டுமே. எல்லாரும் நம்முடைய கரங்களை இவர்களுக்கு நேர நீட்டுங்கள். உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளை சொல்லி இவர்களை வாழ்த்த முடியுமோ உங்களுடைய வாயை திறந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்துங்கள். ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இவர்கள் வாழ்நாள் முழுவதும் களி கூர்ந்து இவர்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாக அருமையான மகன் சாம் மகிமைதாசையும் அருமையான மகள் ஜாயையும் கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதியும். ஆபிரகாம் சாராளை ஆசீர்வதித்த ஆண்டவர், ஈசாக்கு ரெபேக்காளை ஆசீர்வதித்த ஆண்டவர், இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் இவர்களுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இவர்களை தொடர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அன்பின் பிதாவே, சாமுக்காக ஜாய்க்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பிள்ளைகளை நீர் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்பாகவே தெரிந்து கொண்டு இவர்களுக்காக இம்மட்டும் நீர் தந்த எல்லா நன்மைகளுக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் இருவரும் வளர்ந்து இவர்களுக்கென்று கர்த்தர் நியமித்த இந்த காலகட்டத்தில் ஒருவருக்காக ஒருவர் நிச்சயிக்கப்படும்படியாக ஜாயும் சாமும் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் முழங்காற்படிட்டு இருக்கிற இந்த வேளையில் கர்த்தருடைய ஊழியர்களாய் நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். உறவினர்கள், நண்பர்கள், அறிமுகமானவர்கள், இந்த இடத்துல பங்கு பெற்றிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்த்துக்களோடு கூட தேவ ஆசீர்வாதம் இந்த இடத்துல இவர்கள் மேலே இறங்கி வருகிறபடியினால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லி இருக்கிற ஆண்டவர் இவர்களை பெருக பண்ணுவீராக. இவர்களை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த நாளிலிருந்து ஆண்டவரை நீர் விசேஷித்த விதத்தில் பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒருவருக்காக ஒருவர் இந்த நாளிலிருந்து இவர்கள் ஜெபிக்கவும், ஆண்டவரே தங்களுடைய நாட்களை இவர்கள் கர்த்தருக்குள்ளே ஜாக்கிரதையாய் கழிக்கவும், ஏற்ற நாளிலே இவர்கள் இருவரும் இணைக்கப்படவும், ஆண்டவரே இரு குடும்பங்களும் இவர்களை குறித்து கொண்டிருக்கிறதான எல்லா நல்லெண்ணங்களையும் கர்த்தர் இவருடைய வாழ்க்கையில பலிக்க பண்ணவும் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகள் இந்த நாளிலிருந்து கர்த்தருடைய ஆலோசனையையும் கர்த்தருடைய தயவான சித்தத்தையும் நிறைவாய் தங்களுடைய வாழ்க்கையில காணத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே இவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் விசேஷமாக சாம் ஜாய் இருவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் உண்டாயிருப்பதாக. ஆமென். இப்பொழுது பிள்ளைகள் இருவரும் இந்த வேத புத்தகங்களை தாங்கள் ஒருவருக்காக ஒருவர் நிச்சயிக்கப்படுவதற்கு அடையாளமாக பகிர்ந்து கொள்வார்கள். இந்த வேத புத்தகங்களுக்காக பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான திருமண நிச்சயதார்த்த ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாய் எங்கள் பரிசுத்தமுள்ள தேவன் நீர் மகிமையாய் எங்களுக்கு நீர் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையான தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிற இந்த விலையேற பெற்ற பரிசுத்த வேதாகமத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேதாகமத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. இது ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் படித்து ஆண்டவரே ஸ்தோத்திர கற்றுக்கொண்டு இதில் நிலைத்திருந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்பொழுது சாம் தன்னுடைய அன்பின் அடையாளமாக இந்த வேத புத்தகத்தை ஜாயோடு பகிர்ந்து கொள்வார். அதுபோலவே பிள்ளைகள் இருவரும் ஒருவருக்கொருவர் வாங்கி வந்திருக்கிற இந்த கை கடிகாரங்களை தங்களுடைய அன்பின் அடையாளங்களாக ஒருவருக்கொருவர் கட்டிவிட்டு தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அப்படியே திரும்பி எல்லாருக்கும் தோத்திரம் போடுங்க. இங்கே பாஸ்டர்ஸ்க்குலாம் தோத்திரம் போடுங்க.